ஒட்டு மொத்தத்தில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அர்த்தம், பூமியினுடைய கட்டமைப்பு, பூமியினுடைய அந்த கலாச்சாரம் உன்னை பாதிக்கவே பாதிக்க உங்க வாழ்க்கையில வரவே வராது. இதைத்தான் கடவுள் விரும்புறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை சால்வ் ஆனா போதும்னு நினைக்கிறோம். இது நம்மளுடைய நினைவு. நல்லா கவனிங்க, லிசன் டு மீ. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனுஷனோட புத்தி எப்படி இருக்குன்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆனா போதும்னு நினைக்கிறோம். கண்ணுக்கு தெரியறதுனால ஒரு பிரச்சனை, நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனை பிரச்சனை இருக்குது. அதைத்தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கடவுள் என்ன பண்ணாரு, பாருடா நீ எவ்வளவு பிரச்சனையில இருக்கிற பாரு, நீ எவ்வளவு வேதனையில இருக்கிற பாரு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தை அவனை விடுதலையாக்காது. ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணம் விடுதலையாக்காது. அது வெளிச்சம் போட்டு காமிங்க, நீ எவ்வளவு பாவத்துல இருக்கிற, நீ எவ்வளவு ஒரு வேதனையில இருக்கிற, நீ எவ்வளவு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற பாரு, வெளிச்சம் போட்டு காமிச்சது. உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தை சரியா ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா சொன்னா அது நல்லது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் சொல்ல வேண்டிய வேலை என்னன்னா, நான் அல்ல அவரு. நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? நான் அல்ல அவரு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும், ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்க உன் பிரச்சனை, அவ்வளவுதான். காமிச்சிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அவரு தான் நியாயப்பிரமாணம் காமிக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் சரியா அவன் கை கொண்டான்னு சொன்னா, சரியா அவன் அந்த வழியில போனான்னு சொன்னா, நிச்சயமா கடவுள் அறிந்து கொள்ளும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, பாவத்தை வெளிச்சம் போட்டு காமிக்குது. பாவத்தை வெளிச்சம் போட்டு காமிச்ச உடனே இவன் நினைக்கிறான், தன் பாவத்தை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், சரி செய்ய நினைக்கிறான். நியாயப்பிரமாணம் அதை சொல்லவே இல்லை. நான் சரி செய்வேன் நியாயப்பிரமாணம் சொல்லவே இல்லை. நியாயப்பிரமாணம் சொல்லவே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? கடவுள். நியாயப்பிரமாணம் என்ன அர்த்தம்? இது தப்பு, இது பாவம், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இது எல்லாமே தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப மனுஷனுக்குள்ள இருந்து அது எல்லாமே கடவுள் எடுத்து காமிக்கிறார். பாரு, உன்னுடைய லட்சணத்தை பாரு, உன் காரியத்தை பாரு, கடவுள் எடுத்து காமிக்கிறார் அதை. அப்போ உன்னால என்ன பண்ண, உன்னை விடுதலைக்க முடியாது என்பது அது அர்த்தம். உன் ஆத்மாவை கேட்டா சொல்லும், டே உன்னை விடுதலைக்க முடியாதுடான்னு. அதை தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் என்றது என்ன அர்த்தம்? உன் பலன் என்பது நியாயப்பிரமாணம், ஆதாமின் அறிவு என்பது நியாயப்பிரமாணம், என் பலன் நான் என்பது நியாயப்பிரமாணம். அப்ப இது எதை காமிக்கும்? ஒன்று தவறு என்பது வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதுல இருந்து எனக்கு விடுதலை தரல. அப்ப அதை நீங்க சரியா அறிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய இடத்துல நீங்க போயிடுவீங்க. யார்கிட்ட போயிடுவீங்க? அவர்கிட்ட. அதைத்தான் பழைய ஏற்பாடு எல்லா பரிசுத்தவான்களும் சொன்னாங்க. கடைசியில என்ன சொல்றான் யோவான், நான் வழி ஆயத்தப்படுத்த வந்தேன், அவ்வளவுதான்பான்றான். நான் கிடையாது மேசியான்றான். நான் கிடையாது, நான் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஒளியை குறித்து அந்த ஒளி நான் அல்லன்றான். அப்போ உன்னை விடுதலையாக்கக்கூடியது நான் இல்ல, அவரு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? யோவான் கடைசி தேவ மனுஷன் யோவான் அவன் சொல்றான். எல்லாரும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன பண்ண, அதை தான் காமிச்சாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாமே அதை தான் காமிச்சாங்க. அவரு நான் அல்ல, அவர் என்பதுதான் அதனுடைய விளக்கமே. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இது தவறு என்பதை அவன் அறிந்து கொள்வது நல்லது. ஆனா அந்த தவறை தானே சரி செய்ய பார்ப்பது கெட்டது. சொல்லுங்க, தவறு என்பதை அறிந்து கொள்வது நல்லது, அந்த தவறை சரி செய்ய தானே முயல்வது கெட்டது. தயவுசெய்து உங்களால தவறு என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. கடவுள் மட்டும் தான் சரி செய்யும். சரியாயிடும். ஆனா அடுத்த ஒரு பிரச்சனை என்ன பண்ணும், வந்துடும். அது கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் இதான பிறகு இந்த மாதிரி ஒரு கோமாளியினுடைய வாழ்க்கையை வாழ நான் விரும்பல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்தது காரணம் என்னன்னா அதுதான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தது காரணம் என்ன? இதுதான் காரணம். கோமாளியின் வாழ்க்கையை வாழ்றதுக்காக நான் விரும்பல. அதனாலதான் எல்லாத்தையும் தூக்கி போட சடங்காச்சாரியாங்க போட. என் வாழ்க்கையில என் எல்லை எங்க எப்படி இருக்கணும்? சமாதானமா. அதைத்தான் நான் விரும்புறேன். அதைத்தான் இயேசு வாக்கு பண்றாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? ஒரு பிரச்சனையில மாத்திரம் உனக்கு சுகம் இருந்தா போதும், ஒன்றை மட்டும் காமிக்குது.